அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூறாவுடைய பலன். அதாவது ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருள் காண போயிடுச்சு, அல்லது ஒரு கடையில் எங்கோ ஒரு பொருள் காண போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சூறாவை ஓதி அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய பொருள் அவருக்கு திரும்ப கிடைக்கும், அல்லது அதை யார் திருடிட்டு போனாங்களோ அந்த மனுஷன் கையில் மாட்டுவா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சூறாவை இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் நகை காண போயிடுச்சுன்னா எந்த இடத்துல அவங்க அந்த நகையை வச்சுருந்தாங்களோ, ஒரு ரூமில் பீரோவில் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த ரூமில் அவங்க உட்காந்து அசர் தொழுகையை அந்த இடத்துல தொழுது அதுக்கப்புறமா 40 முறைகள் இந்த சூறாவை ஓதணும். சூரத்து தாரிக் ஜுஸில் சூரத்து தாரிக் அப்படின்னு ஒரு சூறா வருது. அந்த சூறாக்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அசர் தொழுது முடித்து 40 முறைகள் ஓதி அவர் துவா செஞ்சார் அப்படின்னா அந்த திருடனை யார் அப்படின்ட்டு மாட்டுவான். அப்படி இல்லைன்னா திருட்டு போன பொருளே அவங்கக்கிட்ட சேர்ந்துடும். ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அவங்க தூங்குவாங்களே, நைட்டு தூங்கும்போது அந்த பொருள் எங்கே இருக்குது என்பதையும் அல்லது திருடிட்டு போனது யார் என்பதை பற்றிய விஷயங்களை அல்லாஹ் அந்த மனிதருக்கு காட்டுவான். அதனால இந்த சூறாக்களை நம்ம என்ன செய்யணும், ஓர்மையாக ஒரு பொருள் காண போயிட்டாலோ அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக நம்ம பொருள் திரும்ப அல்லாஹ் நம்ம இடத்துல கொண்டு சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த சூறாவை ஓதி அதனுடைய பலனை நம்ம அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு.